உங்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைக்குது, நீங்க வந்து என்ன சேஞ்ச் பண்ணீங்க ஃபியூச்சர்லயும் பாஸ்ட்லயும்? I don't know how to change the future, but I think in the present moment, I'll most probably change the things that are causing corruption and world hunger. Yeah. உங்க டைம் மிஷின் கிடைச்சுன்னா என்ன சேஞ்ச் பண்ணீங்க பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும்? பாஸ்ட்லினா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பொண்ணா போவேன். மறுபடியும் கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கையே வேணும்னு கேட்பேன். இது ரொம்ப மாடல் ஜென்ரேஷன் மாறிட்டு இல்லை, அதான் நம்மளுக்கு பிடிக்கல bro. ரொம்ப நார்மலா இருக்கணும். அதுக்கு என்ன பண்றோமோ அது என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே போகலாம். அதுக்கு மாதிரி பண்ணிட்டு அங்க அந்த 500 வருஷம் முன்னாடி போயிட்டு ஏதாச்சும் பண்ண முடியுதா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன் ப்ரோ. டைம் மிஷின் இருந்தா அவ்வளவுதான் ப்ரோ. டைம் மிஷினை யூஸ் பண்ணி ஏழைகளே இல்லாத ஒரு நாடு உருவாக்க முயற்சி பண்ணுவேன். பாஸ்ட்னா நான் வந்து ரிவைண்ட் பண்ணி போய் என்னோட ஸ்கூல் லைஃப்பை நான் திரும்ப இது பண்ண நினைப்பேன். ஏன்னா அப்போ வந்து ஜாலியா இருந்தோம், எந்த டென்ஷனும் எதுவும் கிடையாது, வேலைக்கு போகணும் டென்ஷன் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி பாஸ்ட் போய் நான் என்னோட ஸ்கூல் லைஃப்பை திரும்ப வாழணும்னு நான் நினைப்பேன். பாஸ்ட்ல சேஞ்ச் பண்ணணும்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷனை வந்துட்டு நல்ல ஒரு அமைச்சரா இது பண்ணணும், மக்களுக்கு வந்து நல்லது பண்ற மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருந்தாதான் வந்துட்டு எல்லாமே ஓரளவு நார்மலா இருப்பாங்க. ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர்லாம் சாப்பாடு இல்லாமலே இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஓரளவு சாப்பாடு கொடுக்கலாம், ஃப்ரீயா சாப்பாடு போடலாம், அது மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணலாம். இப்போ அம்மா உணவகம் இருக்க மாதிரி அதுலயே வந்துட்டு ஃப்ரீயாவே கொடுக்குற மாதிரி வந்துட்டு இது பண்ணலாம். பாஸ்ட்ல ஸ்கூல் லைஃப் சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் இதா இருக்கனால அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன். ஃபியூச்சர்ல என்னன்னு தெரியல. டைம் மிஷினை யூஸ் பண்ணி புதுசா யாருக்காவது வாய்ப்பு கொடுப்போம். 2 பேரும் தான் வந்துகிட்டு இருக்காங்க, மாறி மாறி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம யாருக்கா புதுசா வாய்ப்பு கொடுத்து அவங்க ஏதாவது பண்றாங்களான்னு பார்ப்போம். திருடுறவங்க திருடிட்டு தான் இருப்பாங்க, சொல்ற மாதிரி இல்ல. அதுதான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. கிடைச்சா போய் பார்த்துட்டு வந்து சொல்லிடுவேன் உங்ககிட்ட. எனக்கு என்ன கிடைக்கல, டைம் மிஷின் கிடைக்கல. பார்ப்போம் 2026 பார்ப்போம் என்ன நடக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா மேல மேல போயிட்டே இருப்பாங்க. சரி, காசு இருக்கவங்க மேல மேல போயிட்டே இருப்பாங்க, காசு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே கீழே இருப்பாங்க. அதனால இப்ப பணத்தை ஒழிச்சோம்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஏழையா இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டாலுமே ஏதோ பண்டமாற்று முறை மாதிரி இருந்தா கூட இதை கொடுத்து வாங்கலாம், இதை கொடுத்து வாங்கலாம்னு கூட இருந்தாலும் தெரிஞ்சு சராசரி மனுஷன் மாதிரி போயிடும், எல்லாத்துக்குமே லெவலா போயிடும். அதே பணம் அதிகமா இருக்கவங்க மட்டும் இன்னைக்கும் சம்பாரிச்சே போயிட்டு இருப்பாங்க, மீதி இருக்கவங்க கஷ்டப்பட்டு இருக்கவங்க தான் கிடைச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பிரேக்கப் ஆயிருக்கு. இப்ப கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். அதனால யாரெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால அவனுக்கு வந்துட்டு பேட்சப் ஆகுதா இல்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நமக்கு தான் எதை செட் ஆகல, நம்ம ஃப்ரெண்டுக்காச்சும் தான் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க வீட்டுக்கு தெரியாம எப்படி மூவ் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லிருக்கலாம். அது மாதிரி வச்சு நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பேன் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அந்த டைம் மிஷின்லாம் இருந்துச்சுன்னா வந்துட்டு எங்க ஏரியா பசங்க 2 பேர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. அவங்கள போயிட்டு நம்ம காப்பாத்துற மாதிரி சொல்லலாம். அது மாதிரி இருந்துட்டு பைக்லாம் வேகமா போகாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவா போங்க, அது மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அது மாதிரி டைம் மிஷின் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே சொல்லலாம். மோஸ்ட்லி போலீஸ்காரங்க வச்சுட்டு இது மாதிரி எல்லா இடத்துலையும் பிடிக்கலாம், பிடிச்சிட்டு வேகமாலாம் ஓட்டாங்கப்பா, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபா ஓட்டுங்க, மோஸ்ட்லி சேஃபா போங்க, ஸ்லோவா போங்க, அப்பதான் வந்துட்டு உயிருக்கு ஆபத்து இருக்காது. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பைக் ஓட்டாதீங்க, வண்டி ஓட்டாதீங்க. எனக்கு டைம் மிஷின் எப்போவுமே கிடைக்கணும்னு ஆசை ரொம்ப பட்டேன். 11th படிக்கும் போதே அம்மா தவறிட்டாங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால எங்கேயுமே சேர்க்க முடியல. அப்போதைக்கும் கடன் வாங்குறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, ஒரு ரிஸ்க் மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு டைம் மிஷின் கிடச்சிருந்தா நான் கண்டிப்பாக லோன் போட்டுச்சுனாச்சும் எங்கள் அம்மாவை காப்பாற்றிருப்பேன். காப்பாற்றிருந்தா நேரம் நான் இங்கே வந்து பேசியிருக்க மாட்டேன். நிறையா மாறிடுச்சு அதுக்கப்புறம். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டைம் மிஷின் அதுக்காகவே நான் எப்போவுமே இயங்கிட்டு இருப்பேன். ஏன்னா டைம் மிஷின் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. மற்றபடி வேற எதுவும் எனக்கு சேஞ்ச் பண்ண வேணாம், அம்மா கிடைச்சிட்டா போதும் ஒரு இதுதான். ஃபியூச்சர் எதுவும் பெருசா கிடையாது. லைக் ஃபியூச்சர் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். பாஸ்ட்ல என்ன கேட்டீங்கன்னா, என் 12th பப்ளிக் முடிச்ச டைம் வந்து என் வீட்டுல எல்லாம் ஃப்ரீயா விட்டாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் எந்த காலேஜ் எல்லாம் போய்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. 12th ஒரு டீசென்டான மார்க் வாங்கியிருந்தேன். ஸோ என்னன்னா லைக் எனக்கு எந்த எக்ஸ்போஜருமே லைக் அப்ப இல்லை. லைக் என் வீட்டுல எந்த காலேஜ் ஓகேனாலும் நான் பெரிய கான்சென்ட்ரேட் பண்ணல. நான் வேற ஒரு சிட்டியில போய் சேர்ந்து லைக் நல்ல காலேஜ், ஆக்சுவலி ஸ்டடீஸ் படி பார்த்தா அந்த காலேஜ் நல்லா இருக்கும்.
பட் மத்தபடி இந்த காலேஜ் லைஃப்னு இந்த படத்துல வர்றது அது ஒண்ணுமே அங்க கிடையாது. பணம் இருந்தா ப்ரோ என்னென்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 1000 பேர் நினைச்சுங்களேன், இந்த 1000 பேர் மனசை கவர் பண்றது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. பணம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ஆள் மட்டும் தனியா தெரியும். பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன ஆக போறோம், என்ன லைஃப்ல என்ன சாதிக்க போறோம். அதே வந்து நம்மள்ட்ட இருக்க பணத்தை வச்சு ஒரு 1000 பேரால நம்ம காப்பாற்ற முடியுதா, அதை பார்த்து வச்சுக்கோங்களேன் எவ்வளவு பேர் மனசை கவர் பண்ணலாம். டைம் மிஷின் கிடைச்சா ஆக்சுவலி நான் பாஸ்ட போய் தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பேன். பாஸ்ட்ல போயிட்டு ஒன்றும் இல்லை, எங்க தாத்தா வித்த சொத்தை எல்லாத்தையும் புடுங்கிடுவேன். அது எதுக்குன்னா, அது விற்காம இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அதோட விலை மதிப்பெல்லாம் அதிகம். ஸோ அதனால அந்த சொத்தெல்லாம் விற்காம தடுத்திருப்பேன். அதுதான் நான் பாஸ்ட் போயிட்டு நடந்திருக்கும். சில பேர்த்துக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஆசை இருக்கும். டைம் மிஷின் இருந்துச்சா தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு பெரிய ஃபிளாட் வாங்கணும், பெரிய பணக்காரனும், இல்லைன்னா இந்த ஒரு ஆள்ற திறன் நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்களா? நீ சொல்றது பாஸ்ட்ல என்ன சேஞ்ச் பண்ணுவேன்னா, நான் 10th படிக்கும் போது என் ஃப்ரெண்டு வந்து என் சோசியல் சார் வந்து ரொம்ப திட்டான்ட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான். விஷம் குடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான். நான் பாஸ்ட்ல டைம் மிஷின் கிடைச்சுன்னா பாஸ்ட்டுக்கு போய் என் ஃப்ரெண்டை காப்பாத்திடுறேன். என்கிட்ட டைம் மிஷின் மட்டும் இருந்ததுன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஆரம்பிச்ச உடனே நான் வந்து ஆர்சிபி டீம்ல வந்து விராட் கோலியோட ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் கப் அடிக்க வின் பண்ணுவேன். எப்படியும் வந்து சிஎஸ்கே எம்ஐயோட நிறைய கப் ஜெயிக்கணும்ட்டு ஆசைப்படுவேன். So in the time machine I would like to change that. I will make sure that Hitler passes the art school, so he doesn't become a leader and does the terrible things. சிங்கர் விக்கி அவர் மாதிரி ஆகி நான் வந்து நயன்தாராவை கல்யாணம் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு 3 years முன்னாடி போய் என் லைஃப் பண்ணோட சேர்ந்து வாழணும். நான் கூடயே இருக்கேன்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி லைஃப்ல செட்டில் ஆகுறதோட ஒரு இது நாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். 12th 400க்கு மேல எடுத்துடணும். சரி, அதான் போய் சேஞ்ச் பண்ண போறீங்களா? ஆமா, அதான். அப்ப கம்மியா தான் வாங்க போறீங்க. அப்போ வாங்கிடுவேன், 350க்கு மேல வாங்கிடுவேன். ஆனா 400க்கு மேல. இந்த டைம் மிஷின் யூஸ் பண்ணி எனக்கு வந்து எங்க அப்பா, நான் வந்து நல்லா சம்பாதிச்சு எங்க அப்பா எங்க அம்மா கடனை அடைச்சா போறேன். எனக்கு அதுதான் ஃபியூச்சர்ல அந்த மிஷின் கிடைச்சா அதை கண்டிப்பா பண்ணுவேன். வேற இப்ப டைம் மிஷின் கிடைச்சுன்னு நிறைய பேத்துக்கு நிறைய டாய்ஸ் வாங்கணும், பிளே ஸ்டேஷன் வாங்கணும், நிறைய அமௌண்ட் இல்ல, அதான் அந்த மாதிரி சொல்லு. பிளே ஸ்டேஷன் வாங்கணும்னு இருந்தேன். இப்ப டைம் மிஷின் இருந்தா என்ன வேணா பண்ணலாம். அதை வந்து ஒரு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லீகலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லீகலா யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஒரு பொலிட்டிக்கல்ல இருந்து என்னென்ன பண்ணலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கு? என்ன கேட்டா தோனி ஒரு டீசென்டா லாஸ்ட் டைம் கப் அடிச்சாங்க போன வருஷம் இல்லையா, அதோட ரிட்டையர் ஆகலாம். இந்த வருஷம் ரொம்ப டிராக் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. தோனி ஒரு எப்படி சொல்றது கரெக்டான்னு தெரியல. அவர் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்றாங்க டிக்கெட் செல் பண்றதுக்கு. அவர் கடைசியா லாஸ்ட் 2 பால் வராரு, எல்லாருமே அந்த தோனி பாக்குற கிரேஸ்ல தான் டிக்கெட் வாங்குறாங்க. இது இல்லாம உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன ஆசை? தனிப்பட்ட முறையிலன்னா எனக்கு என் லைஃப் வந்து ஒரு மாதிரி வேற பாதையில போயிடுச்சு. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல நான் போய் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அடி வாங்கிட்டேன், அடி வாங்காம இருந்திருக்கலாம்னு தோணுது. டைம் மிஷின் கிடைச்சா நான் அதை போய் மாத்திடுவேன். அவ்வளவுதான். பாஸ்ட்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு இன்னும் நல்ல பெட்டரான ஒய்ஃபாவும், என்னோட ஆம்பிஷன் வந்து டீச்சர் ஆகணும்னு. அது என்னால முடியல. கண்டிப்பா அந்த டைம் மிஷின் கிடைச்சா அதை ட்ரை பண்ணுவேன். சில பேருக்கு ஆசை இருக்கும்ல, இந்த மிஷின் வரப்ப என்னென்னமோ பண்ணலாம், பணம் சம்பாதிக்கணும், ஒரு பிளாட் வாங்கணும், ஏகப்பட்ட ஆசை இருக்கு. அந்த மிஷின் வச்சு நிறைய பண்ணலான்ட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? எனக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் இல்ல. என் ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒய்ஃபாவும், என் பொண்ணுங்களுக்கு நல்ல அம்மாவும், வரவுக்கு தகுந்த செலவு, உடம்பு சரியில்லாம போகாம வரவுக்கு திறந்து செலவா இருந்தாவே ஓகே தான். ஃபியூச்சர்ல என்ன சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறீங்க? ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்கு லைஃப்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். சேஞ்ச்லாம் பண்ண மாட்டேன், எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு இப்போ பிரசன்ட்ல வந்துட்டு மாத்துறத நம்ம பிரசன்ட்ல மாத்திக்கலாம்ல, அந்த மாதிரி பண்ணிடலாம். மிஷின் இருந்தா அப்போ வந்துட்டு என்ன இப்போ பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு எனக்கு. ஸோ அப்போ போயிட்டு என்னென்ன இப்ப பண்ணா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஐடியாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பாஸ்ட் போய் ஸோ அது ஃபியூச்சருக்கும் எப்படி போகும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தா கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஃபியூச்சர்ல என்ன சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? ஃபியூச்சர்ல நான் சேஞ்சஸ் நானும் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா எப்படி இருக்குன்னு வேணா போய் பார்ப்பேன். இதே இடத்துல இருக்குமா, இதோட பெட்டரா இருக்குமா, என்னன்னா அங்க என்ன மாதிரி க்ரோவ் ஆயிருக்கு என்விரான்மெண்ட், நம்ம அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி போய் ஃபியூச்சரை மட்டும் போய் பார்க்க மாட்டோம். அதை சேஞ்சஸ் பண்ணி நம்ம எதுவும் பண்ண முடியும். இப்போ அந்த டைம் மிஷின் கிடைச்சுன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஆசை இருக்கும். லக்ஸுரி லைஃப் வாழணும், நிறைய பிளாட் வாங்கணும், நிறைய ஆசை இருக்கும்.
அது மாதிரி உங்களுக்கு என்ன ஏதாவது ஆசை இருக்கா? எல்லாத்துக்குமே அது மாதிரிலாம் இருக்க முடியாது ப்ரோ. கண்டிப்பா வந்துட்டு அவங்க நேர்மையா உழைச்சாங்கன்னா கண்டிப்பா மேல வரலாம். அது மாதிரிதான் இப்போ வந்துட்டு ஒரு வேலையில இருக்கோம்னா அதுலயே நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா பெரிய ஆள் ஆகலாம். அதுவே எல்லாமே நமக்கு அமையும். நம்ம வந்துட்டு ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா வந்துட்டு அது நடக்காது. டைம் மிஷின் இருந்தா இதே டைம் மிஷின் வந்து இருந்தா இப்ப ஸ்டாலின் மாதிரி அவர் பையனா பிறந்து நான் வந்து படத்துலயும் இருப்பேன், படத்துல இருந்த மாதிரி என்ஜாயும் பண்ணுவேன், அப்புறம் இத அரசியல்லையும் வந்துட்டு பணம் சம்பாதிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு இன்னும் ஆசை இருக்கும். சில பேருக்கு வந்து டைம் மிஷின் யூஸ் பண்ணி வந்து லக்ஸரி லைஃப் வேணும். இப்ப பிரசன்ட்ல என்ன வேணா பண்ணலாம், லீகலா பண்ணலாம், இல்லீகலா என்ன வேணா பண்ணலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில ஆசை? டைம் மிஷின் யூஸ் பண்ணி பெரிய பணக்காரன் ஆவேன். இப்போ நல்லது எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. இந்த சும்மா அந்த படத்துல காட்டுற மாதிரி எல்லாத்துக்கும்லாம் நல்லது பண்ண முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். ஆக்சுவலா டைம் மிஷின்ங்கிறது வந்து ஒரு கடவுளுக்கு ஈக்குவல் மாதிரி தானே. ஏன்னா பாஸ்ட்டுக்கும் போறோம், ஃபியூச்சருக்கும் போறோம். அப்படிங்கிறப்ப ஏன் வந்து எல்லா மக்களுக்கும் பண்ணலாமே, ஏன் வந்து குறிப்பிட்ட மக்களுக்கு தான் சொல்றீங்க? இங்க எல்லாத்துக்கும் மக்களுக்கு பண்றதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர்னு எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்கோம். எல்லாமே நம்ம பணக்காரங்களே பண்ணிட்டு இருக்கோம்னா அப்புறம் அவங்களாம் எதுக்கு? அவங்களும் ஏதாவது பண்ணணும்ல. இப்போ நிறைய பேர் ஆசைப்படுவாங்க லக்ஸரி லைஃப் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய பிளாட்ஸ் வாங்கணும் அந்த டைம் மிஷின் பிரசன்ட்ல. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? இல்ல அந்த மாதிரி லக்ஸரிஸ் லைஃப்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம போறபடி போனாவே அந்த லைஃப் வந்துடும். லக்ஸரிஸ் லைஃப்ன்ற வாழ்ந்தாதான் அது வாழ்க்கைன்னு கிடையாது. நம்ம இருக்க வாழ்க்கையே நம்ம நிம்மதியா வாழ்ந்தாவே அது ஒரு என்ஜாயபிள், அதே நம்மளுக்கு லக்ஸரியான லைஃப் தான். நான் வந்து இப்போ வந்து வில்லேஜ்ல பிறந்திருக்கேன். இதை வந்து நான் டைம் மிஷின் கொஞ்சம் வந்து நல்ல கொஞ்சம் ஹை கிளாஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து பிறந்திருக்கணும். அது ஒரு டைம் மிஷின் தான் நான் வந்து பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து நல்ல காலேஜ் முதல்ல தேர்ந்தெடுத்திருப்பேன் டைம் மிஷின் இருந்திருந்தா. முதல்ல இன்ஜினியர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேற எது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு மாறிட்டு இருப்பேன் டைம் மிஷின் இருந்தா, இல்லை டாக்டருக்கு போயிருக்கலாம். இப்போ டைம் மிஷின் வச்சு சில பேருக்கு தனிப்பட்ட முறையிலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நமக்கே வந்து ஒரு நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கும், பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதை சேஞ்ச் பண்றோம்னா தனிப்பட்ட என் நண்பன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டைம் மிஷின் சொல்லுங்க. இப்போ டைம் மிஷின் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்து போயிட்டான். ஆனா என்னால சத்தியமா என்ன முடியல. அது இன்னும் ஒரு டைம் நினைச்சு பார்த்தேன்னு வச்சுங்களேன், நைட் டைம்ல அழுவ வரும். ஆனா நிறைய சித்தப்பா இறந்து போயிருக்காங்க, தாத்தா இறந்து போயிருக்காங்க, அதெல்லாம் வந்து அப்பா மாதிரி இறந்து போயிருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து பெருசா தெரியல ப்ரோ. ரொம்ப ரிலேட்டிவ் இறந்து போயிருக்காங்க. ஆனா என் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் மனசு தாங்கல. அவனுக்கு எப்படி காப்பாற்ற முடியுமோ இப்போ அதுக்கு ஒரு கனவு வந்துருச்சு. எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு, இறந்து போற மாதிரியே கனவு வந்துச்சு. வீட்டுல சொன்னேன், அம்மாட்டையும் சொன்னேன், பக்கத்துல மாமா எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அவனுக்கு என்ன ஏஜ் என்னடா 15 வயசு, நான் 18 வயசு தானடா ஆக போகுது, என்னடா இறந்து எப்போ இறந்து போவான், அவனுக்குலாம் அந்த இது மாதிரி வராது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் தான் இருக்கும். 5-6 நாள்லயே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றோம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் 5 நாள் நான் கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்களா, சரியாகி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சோம். திடீர்னு பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டான். என்னால தாங்க முடியல. அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல் போக ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாவது பொழைச்சு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சேன். அதான் டைம் மிஷின் போய் திருப்பி அந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அது என்ன காரணமோ தெரியல, ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தனால ப்ராப்ளமா இல்லை என்ன ப்ராப்ளம்னே தெரியல. அதுக்கு என்னவோ பண்ணிருப்பேன் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. என்னால முடிஞ்ச ஹெல்ப் என் ஃப்ரெண்டை காப்பாத்திக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். டைம் மிஷின் தான் ரொம்ப ஃபீல் பண்றேன் என் ஃப்ரெண்டு இழந்தது. அதெல்லாம் வந்து இன்னைக்கும் தூக்கம் கூட வராது ப்ரோ. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கண் கலங்கிட்டு தான் உட்காந்துருந்தேன்.